Hello everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for next scene from movie Serai. Let's watch it. Let's watch it. ஜூன் 21 வந்துரு. நாங்க ஒரு வயதை தவற விட்டாலும் அடுத்த வயதை எப்போ அந்த பிள்ளைக்கு தெரியாமலே போயிடும் சார். அதனால நானும் சரி அந்த புள்ளியும் சரி கரெக்டா கோர்ட்டுக்கு வந்துருவோம் சார். எனக்காக அந்த புள்ள 5 வருஷமா கோர்ட்டுக்கு வந்து நிக்குது சார். 5 வருஷமா கோர்ட்டுக்கு வருதா சார்? அதை கை விலங்கு இல்லாமல் கூட்டிட்டு போங்க சார். அவன் என்னைய விலங்கோட பார்த்தா அழுக ஆரம்பிச்சிருவா சார். இந்த 5 வருஷத்துல அந்த புள்ள சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை சார். சார் உதவி பண்ணுங்க சார். சார் बुरा लगता है ना. எப்படி தான் அப்பனை கொண்டு ஒருத்தனை ஒரு பொண்ணால பார்க்க வர முடியுது? அவனை பார்த்தா அவ்வளோ நல்ல நாடு தெரியலடி. பொண்ணுங்களுக்கு காரணம்லாம் வேணாம், பிடிக்கணும் அவ்வளவுதான். ஆண்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. டயலாக்லாம் நல்லா தான் பேசுற. ஒருவேளை அந்த பையன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்ததும் எனக்கு கால் பண்ணி கொடு, நான் பேசுறேன். சரி தரேன். நீ டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு சேஃபா போய் சேரு. அங்க புலி अरे रे சார் கொஞ்சம் சோப்பு தரீங்களா? மேலே தேய்ச்சி தரேன். சோப்பா கொடுப்பாங்க. குளிர விருந்து இல்லை தம்பி, சோப்பு எடுத்துப்பா, எடுத்து போட்டுக்க. சார் கோட்டை பார்ப்போம். சார் சட்டை புதுசா இருக்கு. ஆமா சார், உள்ள நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தோம். Kangi. சட்டை சீப்பாச்சு கொடுங்களேன். दे दे खड़ूस. इसको स्टोरी नहीं पता ना. நம்ம சட்டை எப்படி சார்? புது மாப்பிளமா இருக்குடா ஜம்முனு. டேய் அக்யூஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, விலக மாட்டா. இல்ல மாட்டோம்ல, எப்ப பார்த்தாலும் உருள். முருகா ஐயா கேவலமா வரவலை. முருகா சாவி கொடு. தம்பி நீ நினைச்சிருந்தா நேற்று நைட்டே தப்பிச்சு ஓடிருக்கலாம். ஆனா நீ அதை பண்ணல. அது பண்ணாததுக்கு உனக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனா ஒரு அக்யூஸ்ட பொது பாதையில கூட்டிட்டு போகும்போது கையில விலங்கு இருக்கணும்னு போலீஸ் ரூல் சொல்லுது. நேற்று நைட் நீ ஒரு கதையை சொன்ன, அந்த கதையை நான் நம்புறேன். ओके என் நம்பிக்கையை காப்பாத்த. बस अभी कुछ गड़बड़ नहीं होना चाहिए यार. आई एम वरीड नाउ. டேய் என்னடா தேடிட்டு இருக்க? இல்லை சார், அந்த புள்ள எப்பவுமே 8 மணிக்கெலாம் இங்கே வந்து நிற்கும் சார். என்னைய விலங்கோட பார்க்கும்போதெல்லாம் அழுவா சார். அவளுக்காண்டி இன்னைக்கு நான் விலங்கு இல்லாமல் வந்திருக்கேன். அவளை காணோம் சார், அதான் சார் பார்க்குறேன். சரி வா உள்ள நிக்க தான் பார்க்கலாம். சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் சார். ஏடியா எதுக்கு இங்க நிக்கிறோம்? என்ன யாரோ வராங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றானே. ஐயா அவன் ஏதோ கதையை சொல்ல விலங்கு இல்லாம நிக்கிறது அதிகாரிங்க பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் ஏட்டையா. டேய் நேத்தி நீ பண்ண உதவிக்கு தான் உனக்கு இந்த சலுகை தான். அதுக்காக எங்க பொறுமையை சோதிக்கூடாது. பாப்போம். சார் 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 அந்த புள்ள உள்ளதான் வர பயப்படும் சார். எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அந்த புள்ளைய பார்க்குற இந்த ஒரு நாள் மட்டும் தான் சார். உங்க காசு கூட வேணும் சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் சார். உதவி பண்ணுங்க சார். சார் அந்த பஸ்ஸை பார்த்துக்கலாம் சார். आएगी क्या? नहीं आई.
அரே இன்னும் ஒரே ஒரு பஸ் பார்த்துடலாம் சார். ஏட்டியா இது சரி வராது, உள்ள போலாம், டைம் ஆகுது. டேய் தம்பி, நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணே உள்ளார வந்து உன்னை பார்க்கணும்னு என் மனசு சொல்லுது. வா, இதுக்கு மேல எதுவும் கேட்டுட்டு இருக்காத, உள்ளார வா. பாண்டி, ஐயா நான் போய் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. இங்கே இரு. ஆ சரியா? कुछ गड़बड़ ना कर दे यार. நெக்ஸ்ட் இயரிங் 16/8. நெக்ஸ்ட் இயரிங் 16/8/2003. அக்யூஸ் எடுத்துங்க. அண்ணா ஒரு நிமிஷம், லாங் எஸ்கர்ட் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள விசாரணை போயிட்டு இருக்கு, கூப்பிடுறேன். ओ आई. यस என்னம்மா கலையாசி, எப்படி இருக்க? பயப்படாத, நான் அப்துல்லோட வந்த போலீஸ். நாங்களே எவ்வளோ தூரத்துல சீக்கிரம் வந்துட்டோம், நீ ஏன் எவ்வளோ லேட்டு? இல்ல இல்ல சார், பஸ் மிஸ் பண்ணிட்டேன். நேற்று நைட்லாம் என்ன தூங்கவே விட. டேய் பாண்டி, இவனை பார்க்க ஒரு புள்ள வந்திருக்குடா. ஏய் சார் இந்த பிள்ளைய பார்க்கதான் சோப்பா புது சோக்கா போடும்போதே நினைச்சேன்டா. இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே நின்னா எப்படி? அவங்ககிட்ட பேசுறது துடிச்சிட்டு இருக்கான். போய் பேசு போ. நல்லா இருக்கியா? முருகா, ஐயா இந்த பசங்களை கூட்டிட்டு போய் உட்காரு. சரிங்க. பாண்டி, ஐயா டவாலிக்கிட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு கேளு. சரிங்க. அரே, அவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கடே. என்னால முடியல அப்துல். என் மாமா நானும் எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது. எப்படா வருவேன்? நான் வரேன் கலா, சீக்கிரமே வந்துடுவேன். அழுகாத. அந்த பையன் சொல்லும்போது கூட நான் நம்பலடி. ஐயா இன்னும் 2 மணி நேரம் ஆகுங்க ஐயா. சரிங்க. நான் திரும்ப கால் பண்றேன். முருகா, ஐயா லேட் ஆகும் போல இருக்கு, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ம். அண்ணா 3 டீ. ம், வெளில போய் தம் போட்டுருங்க. போங்க. டேய் சீக்கிரம் வாங்க. சரி சரிங்க. டேய், என்ன தைரியத்துல அந்த புள்ளைய வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க? சார் இல்லடா, என்ன தைரியத்துல இந்த புள்ளைய இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க? என் கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் சார். எப்படி முடியும்? இன்னைக்கு விசாரணைக்கு வந்தா கூட இன்னும் 2 வருஷம் ஆகும்டா. அது வரைக்கும் நான் வெளியில வந்துடுவேன்னு சொல்லி இந்த புள்ளைய ஏமாத்திட்டு இருக்க போறியா? உனக்கு தான் ஜெயில இலவச வக்கீல் கொடுத்துருப்பாங்கல்ல? கொடுத்தாங்க சார். குண்டுவெடிப்புக்கு அப்புறம் முஸ்லிம் கைதிகளோட ஜாமீன் மனுவை சில வக்கீலுங்க பெருசா எடுத்துக்கிட்டு அரே ரே ரே அதுவும் எல்லாமே என்னோட கொலை கேஸ். ஏன் பாப்பா, இவன் தான் எதையோ சொல்லி இப்படி உளறிட்டு இருக்கான். அதை நீ நம்பிக்கிட்டு இருப்பிய? நீயாச்சும் யாராவது வக்கீல பார்த்து பேசிக்கலாம்ல? अरे रे. Oh shit. इसको मारो कोई, इसको मार देना चाहिए था एक्चुअली. फिर दूसरा हाथ भी थोड़ा उसकी माँ का देख. कर दे, हेल्प कर दे यार ये लोग की. मैं तो चाह रहा हूँ ये लॉयर हायर करवा दे.
ஐயா டவலையை பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வா. சரிங்க. டேய் தம்பி, நீ நினச்சிருந்தனா நீ தப்பிச்சு ஓடிடலாம். என்ன செய்யல? தோணுச்சு சார். எப்படியாவது தப்பிச்சு போய் இந்த புலியோட வாழணும்னு ரொம்ப நாளாக தோணிக்கிறா சார் இருந்துச்சு. ஆனால் அப்துல்ங்கிற இந்த பேரோட ஒரு அக்யூஸ்டா நான் எங்கே சார் போகிறது? நான் மாட்டிக்கிட்டா என்னை நம்பி வந்த இந்த புள்ள அனாதையா நிற்கும் சார். அதெல்லாம் யோசிச்சுட்டா சார் நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டேன். हेल्प कर दे यार, उनकी हेल्प कर दे. மாப்பிள்ள நல்லா இருக்கும். இங்கே நிற்கிறேன். டேய் தம்பி, அடுத்த கேஸ் உன்னதான் அதிகமாக கூப்பிட போகிறாங்க. வாய்தாக கோனில் ஏறி நிற்பல. அப்போ ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா நான் கொலை செஞ்சது உண்மைதான், எங்கள் அம்மா அவரை அடிச்சாங்க, அதனால தான் திரும்பி அடித்தேன் அப்படின்னு அடிச்சதுல அவர் செத்து போயிட்டாங்க. எனக்கு ஜாமீன் போடுறது கூட ஆள் இல்லையா, நான் ஒரு அனாதை. நீங்கள் கொடுக்குறதான்னு ஏற்றுக்கிட்டு வெளியே போய் நல்லவனை திருந்தி வாழ்றேன்னு சொல்லு. சார் சச்சையா கிட்ட இதெல்லாம் சொன்னால் தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லைடா. 5 வருஷமா விசாரணை கைதியா இருக்க. நீ பேசாம இருந்தா இங்க யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க. ओके. உன்னோட குரல் தான் உனக்கு பலம். பயப்படாம தைரியமா பேசு. டைம் இருக்கு, எப்படி பேசணும்னு ப்ராக்டிஸ் பண்ணு. ஐயா என் பேர் அப்துல்ங்கய்யா. நான் 5 வருஷமா ஜெயிலில் இருக்கேன். நான் கொலை பண்ண ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன தண்டனையோ தாங்க அதை அனுபவிச்சு நான் வெளில போகிறேன். டேய் இப்படி ஃபீலிங்கே இல்லாம பேசுன கடைசிக்குள்ள தலைவிங்க வந்தாடி. நமக்கே சிரிப்பு வரல. चल थोड़ा कॉमेडी तो है यार बेचारा. நீ தைரியமா பண்ற. ஜட்ஜிக்கிட்ட தைரியமா சொல்லுடா அப்துல். கண்டிப்பா வரணும். வந்துடுவோம்ல, சிறப்பாக செஞ்சிருவோம். சார் ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் நமாஸ் பண்ணிக்கிறவா? தம்பி கோர்ட்டுக்குள்ள எல்லாம் பண்ணக்கூடாது, எதிரிப்பா. என்ன சார் அதிகாரி பார்த்தா வைய மாட்டாங்களா, சொல்ல மாட்டீங்களா? சரி என்னமோ போங்க பண்ணிக்கிட்டு. अरे दे दो. சார் ஜட்ஜையா கோர்ட்டுக்குள்ளே வந்தாலும் ஏதாச்சும் பேசிடுவேன். என்னை தான் சாம்பருக்குள்ளே விட மாட்டாங்களே சார். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? பார்ப்போம் வா. कैसे होगा यार? अभी चेंबर में ले रहे हैं ना, चेंबर में उसका प्रेजेंस अलाउड नहीं है क्योंकि इतनी बार आया है. और वही देखना है. வெயிட் பண்ணு. ஓகே கேளு. मेरे को ये बंदा बहुत अच्छा लग रहा है यार. He is helping them. பாப்பா வா. டேய் விடுடா. ஐயா வேணாங்கய்யா. கை விடுறா. ஐயா இந்த பொண்ணு உள்ள விட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஐயா. அதெல்லாம் பிரச்சனை ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சாட்டி நீங்க போயிட்டே இருங்க. அதை கையை விடு. ஐயா கையை விடுறா. है ना, तुम लोग इतना दारू वारू पीते हो सब करते हो तो हेल्प कर रहा है बेचारा. பேருப்பா காளிமுத்து. அப்பா பேரு குருசாமி ஐயா. 16-12 வயதா? சரிங்க ஐயா. சார் அடுத்த நீங்க போங்க. சரி சார் சார்
கும்புற கடவுள் என்னோட தலையெழுத்தை மாத்தமா தெரியல. உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்க, அவர் தான் என்னோட தலையெழுத்தை இன்னைக்கு எழுத போறாரு. நீங்க 2 பேரும் உள்ள போய் தைரியமா பேசுங்க. बहुत बड़ा रिस्क लिया उसने, बहुत बड़ा रिस्क लिया उसने. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் சொன்னாங்க. முதல்ல இவங்களை எந்திரிக்க சொல்லுங்க. ஐயா, இந்த பையன் 5 வருஷமா விசாரணைக்கு இதே ஜெயில இருக்கையா. 2 பேரும் அனாதை பசங்க. இவனை ஜாமீன் எடுக்கிறது கூட யாரும் இல்லைங்க. அதான் உங்களை பார்த்து பேசி ஏதாவது சட்ட ரீதியா பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் உங்களை விட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வெளில இருங்க. Okay. I'm scared. அப்துல் ரகூபோட சிடி ஃபைல் எடுத்துட்டு வாங்க. என்ன வேலை சார் பண்ணி வச்சிருக்கீங்க? பேசணும்னாங்க. हो आधा घंटा होने हुआ. 3 சார். Uh-oh. ஐயா லாங்க இருக்காங்க. யாரை விட்ட ஐயா, அந்த பையன் ஜட்ஜையா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதான் உன் வேலையா? அந்த பையன் எஸ்கார்ட் விட்டு பார்த்தமான்னு போறதை விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க. வேணும் எஸ்கட்டாரு. நாங்க சார். ஐயா பக்கறாங்க. ஐயா, தில்ல ஐயா, எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஐயா. இந்த போகும்போது 2 பேரும் சாப்பிட்டு பிரியாணி வாங்கி கொடு. சரி. Okay, release कर दे शायद. बिरयानी फॉर द लंच अभी तक हुआ नहीं है. अरे भाई मेरे को देखना, ये घूमना चाहिए यार. I'm actually like वांट की हो जाए कुछ actually चमत्कार हो जाए यार. Because वो इतना स्ट्रगल, भाई वो बंदी 5 साल से आ रही है. That is मैं तो बोलता हूँ जो घोड़ा है ना उसको डालो जेल वो में. लंबा वाला ना, उसका भाई लात मारा उसने. इतना जोर का लात. उसे माँ का भी हाथ तोड़ा है, देखा तो उसको भी प्लास्टर था. बोला ना मैं तेरा दूसरा हाथ भी तोड़ दूंगा एंड ऑल. बट अभी मेरे को देखना है यार ये कैसा है. आई होप हेल्प हो जाए इन लकी. लेट्स सी, लेट्स गेट फॉर मोर. मीनवाइल टेक केयर. बाय बाय.